எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். 7 நாட்களுக்குள் உயர்தர பரீட்சை பெறுவீர்கள். கல்வி அமைச்சர் அறிவிப்பு. 2020ஆம் ஆண்டு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுவீர்கள் எதிர்வரும் 7 நாட்களுக்குள் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கடந்த அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி வரையில் உயர்தர பரீட்சைகள் இடம்பெற்றிருந்தது. நடலாவிய இறுதியில் உள்ள 2648 பரீட்சை மத்திய நிலையங்களில் உயர்தர பரீட்சை இடம்பெற்றிருந்தது. இம்முறை பரீட்சைக்காக 1,62,824 பரீட்சார்த்திகள் தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் நடலாவிய இறுதியில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மே மாதம் 10ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பான இறுதி தீர்மானத்தை 2ஆம் தேதி எடுக்கவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் முதன்முறையாக ஒரே நாளில் 1451 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இலங்கையில் அதிகப்படியான கோவிட் தொற்றாளர்கள் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் இதுவரையில் 1451 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன் மூலம் நாட்டின் கோவிட் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 1,04,944 அதிகரித்துள்ளது. கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 95,083 அதிகரித்துள்ளது. தொற்றுக்குள்ளான 8,237 நோயாளர்கள் நாடளாவிய ரீதியில் உள்ள சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காணிகளை மட்டும் சுவீகரிக்கும் நோக்கம் எமக்கில்லை, இராணுவ தளபதி தெரிவிப்பு. மக்களிடம் ஒப்படைக்கப்பட்ட காணிகளை மட்டும் சுவீகரிக்கும் நோக்கம் எமக்கு இல்லை. ஆனால் நீங்கள் குறிப்பிடும் விடயம் தொடர்பில் ஆராய்கின்றேன். எவ்வாறு இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். நல்லாட்சி அரசின் காலத்தில் காங்கேசன் துறையில் வெடிக்கப்பட்ட தனியார் காணிகளை இராணுவத்தினர் மேல கையகப்படுத்துவது தொடர்பில் கேட்கப்பட்ட போதே அவர் மேற்கண்ட கருத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களிடம் ஒப்படைக்கப்பட்ட காணிகளை நாம் மேல ஆக்கிரமிக்கவில்லை, அவற்றை சுவீகரிக்கும் நோக்கமும் எமக்கு இல்லை. காங்கேசன் துறையில் நீங்கள் குறிப்பிடும் விடயம் தொடர்பில் ஆராய்ந்து பார்க்கின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மன்னிப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கும் ரஞ்சன் ராமநாயக்க திஸ்ஸ அத்தநாயக்க வெளிப்படுத்திய தகவல். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் விரைவில் மன்னிப்பு வழங்கப்படும் என்று நம்பப்படுகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். அங்குனுகொட பெலச சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ரஞ்சன் ராமநாயக்கவை நேற்று சந்தித்து அவரது நலன் குறித்து திஸ்ஸ அத்தநாயக்க விசாரித்திருந்தார். ஜனாதிபதி மன்னிப்பு தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் மற்றும் ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் இது குறித்து ரஞ்சனுக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ரஞ்சனும் தனக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று நம்புகின்றார் என திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் ரஞ்சன் ராமநாயக்க சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் உலகின் முன்மாதிரிகளை கருத்தில் கொண்டு மன்னிப்பு வழங்குவது நியாயமானது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை விஜயம் மிகவும் பயனானது. சீன பாதுகாப்பு அமைச்சர் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள சீன பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் வெய்பெங் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோரை நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். நேற்று இரவு இலங்கையை வந்தடைந்து சீன பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் வெய்பெங்கை பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன தலைமையிலான குழுவினர் வரவேற்றனர். இருதரப்பு வர்த்தகம், முதலீடு, நிதியுதவி மற்றும் மூலோபாய ஒத்துழைப்பு போன்றவற்றில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை போன்று இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்துவது சீன பாதுகாப்பு அமைச்சரின் இலங்கை விஜயத்தின் முக்கிய நோக்கமாக கருத்தில் கொள்ளப்பட்டிருந்த நிலையில் இருதரப்பு உறவுகள் தனது விஜயத்தின் மூலம் பலமடைந்திருப்பதாகவும் ஜனாதிபதி கோட்டாபயவுடனான பேச்சுவார்த்தை மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருந்ததாகவும் சீன பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். சீன பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆகியோருக்கிடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் ஜனாதிபதி செயலாளர் பிபி ஜெயசுந்தரம் மற்றும் வெளிவிவகார செயலாளர் ஜெயநாத் கொலம்பகே ஆகியோர் சீன பாதுகாப்பு அமைச்சர் தலைமையிலான குழுவினரை வரவேற்றிருந்தனர். சீன பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் வெய்பெங் தனது வருகையை நினைவுகூரும் வகையில் விசேட விருந்தினருக்காக நிறைவு புத்தகத்தில் கைச்சாத்திட்டார். இதேவேளை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை நேற்று பிற்பகல் சந்தித்து கலந்துரையாடிய சீன பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் வெய்பெங் தலைமையிலான குழு இருதரப்பு ஒத்துழைப்புகள் குறித்து மிக விரிவாக கலந்துரையாடி உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பாரிய அவலத்தில் இருந்து தப்பியது இலங்கை, ஆளும் தரப்பு பெருமிதம். மைத்திரி ரணில் ஆட்சி தற்போதும் இலங்கையில் இருந்திருந்தால் இந்தியாவின் தற்போதைய நிலைமையே ஏற்பட்டிருக்கும் என்று ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட சாகர காரியவசம், இந்தியாவில் வீதிகள் தோறும் மக்கள் மரணிப்பதை போன்ற அவலம் இலங்கையில் ஏற்படாமல் தமது அரசாங்கம் தடுத்துள்ளதாக பெருமிதம் வெளியேற்றுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், ஐரோப்பா, இந்தியா மற்றும் அபிவிருத்தியடைந்த நாடுகள் எதிர்கொண்டிருக்கும் நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். தேவையான நேரத்தில் எமது அரசாங்கத்தை நியமிப்பதற்கும் எம்மை ஆட்சியில் அமர்த்தியதற்கும் 69 லட்சம் மக்களுக்கு விசேட நன்றியை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிக்கின்றோம். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி அரசாங்கம் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியில் இருந்திருக்காவிட்டால் நாடு எந்த அளவிலான பாதிப்பை எதிர்கொண்டிருக்கும் என்பதை அனுமானிக்கவே முடியாது. இந்த நாட்டில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்படும் திகதி, நேரம், இடம் ஆகியன தொடர்பான தகவலை இந்திய உளவுத்துறையினர் அளித்திருந்தும் அதனை தடுக்க முடியாத அரசாங்கம் ஆட்சியில் இருந்ததை மறந்துவிடக்கூடாது. அதுபோன்ற அரசாங்கம் இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பாக சஜித் பிரேமதாச உள்ளிட்டவர்கள் ஆட்சியில் இருந்திருந்தால் மக்கள் வீதி தோறும் மரணித்து கிடக்கின்ற நிலைமையே ஏற்பட்டிருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பலமிக்க ஆட்சியே எங்களின் திட்டம், மஹிந்தவின் கருத்துக்கு விமல் கம்பன்பில கூட்டாக பதில். அரசை கவிழ்ப்பது எமது நோக்கமல்ல, அரசை விட்டு வெளியேறுவதும் எமது கொள்கையல்ல, பலமிக்க ஆட்சியை கொண்டு நடத்துவதே எமது திட்டம். இதை உணர்ந்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ச செயல்பட வேண்டும் என அமைச்சர்களும் பங்காளி கட்சி தலைவர்களுமான விமல் வீரவங்ச மற்றும் உதய கம்பன்பில ஆகியோர் ஊடகங்களிடம் கூட்டாக தெரிவித்துள்ளனர். அரசின் திட்டங்களை அரசுக்குள் இருந்து விமர்சிப்பவர்கள் அரசிலிருந்து தாராளமாக வெளியேறலாம், கதவு திறந்துதான் உள்ளது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான சந்திப்பின் போது காரசாரமாக தெரிவித்திருந்தார். பிரதமரின் இந்த கருத்து தொடர்பில் கருத்துரைக்கும் போது அவர்கள் மேற்கொண்ட கருத்தினை வெளியேற்றுள்ளனர். அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், பிரதமரின் இந்த கருத்துக்கள் ஆரோக்கியமானவை அல்ல. அரசுக்குள் இருக்கின்ற முரண்பாடுகளை, கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்க்க வேண்டுமென்றே நாம் பிரதமரிடம் பல தடவைகள் கோரியிருந்தோம். என்ன முரண்பாடுகள் இருந்தாலும் அதை நேரில் பேசி தீர்க்கலாம், அதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். அரசை விமர்சிப்பவர்கள் அரசிலிருந்து வெளியேறலாம் என்று பிரதமர் தெரிவித்த கருத்துக்கள் எமக்கான கருத்துக்கள், குறிப்பாக பங்காளி கட்சிகளுக்குரிய கருத்துக்கள் என்று 100% அர்த்தம் கொள்ளக்கூடாது. இது பொதுவான கருத்துக்களாகவும் இருக்கலாம், எம்மை நோக்கிய கருத்துக்களாகவும் இருக்கலாம், அவரை தவறான வழிக்கு கொண்டு செல்ல முயல்பவர்களுக்கு அவர் தெரிவித்த கருத்துக்களாகவும் இருக்கலாம். எனவே என்ன பிரச்சனைகள் என்றாலும் நாம் பேசி தீர்க்க தயாராக இருக்கின்றோம். அரசை கவிழ்ப்பது எமது நோக்கமல்ல, அரசை விட்டு வெளியேறுவதும் எமது கொள்கை அல்ல, பலமிக்க ஆட்சியை கொண்டு நடத்துவதே எமது திட்டம். இதை உணர்ந்து பிரதமர் செயல்பட வேண்டும். இல்லையில் அதன் விளைவுகள் எப்படி இருக்கும் என்று நாம் சொல்ல தேவையில்லை. இந்த ஆட்சிக்கு ஆணை வழங்கிய மக்களையும் ஏமாற்ற தயாரில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளனர்.